அடிக்கிற வெயிலுக்கு அடுப்படியில் ரொம்ப நேரம் நிற்காம சைடிஷே தேவைப்படாத மாதிரி மெயின் டிஷ் ரெசிபிஸ் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இன்ஸ்டண்ட்டாக நச்சுன்னு 4 ரெசிபி பார்க்கலாமா? இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் போகா. வேற ஒன்றும் இல்லைங்க, அவள் உப்புமா தான். இதுக்கு நான் மெல்லிஸ் அவள் எடுத்திருக்கேன். இதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி போக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெசரி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இந்த 5 மினிட்ஸில் 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாக்கு பதிலாக நான் மோர் மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வெயில் காலமா இருக்கிறனால பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்றேன். தக்காளி இல்லாமலே இந்த ரெசிபி செய்யலாம். பட் தக்காளி சீசன்ல இருக்கிறனால அதை சேர்த்து செய்யறேன். வேணும்னா நீங்க தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த தக்காளி விட்டுட்டு அப்படியே இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நான் சொன்ன தாளிப்பு பொருள் எல்லாமே 1 by 1 சேர்த்து லைட்டா வறுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால கம்மியா சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளியில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கி சுருண்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம உதிராக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி போக, அந்த அவளை இதில் சேர்த்து லைட்டாக மேலேருந்து கீழே இருந்து மேலே சைடில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான குயிக்காக செஞ்சிடற மாதிரி இன்ஸ்டன்ட் போகா அவள் உப்புமா ரெடி. இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்படியில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.